So hi guys, welcome to the Buddy channel. I am your buddy, and today's video is about the Gen Z tired. Yeah, Gen Z tired இருக்கும். சிம்பிளி சொல்லணும்னா சரௌண்டிங்கை பற்றி இருக்கலாம், அண்ட் நம்மளுக்குள்ளான ஒரு உளவியல் ரீதியான ஒரு மாற்றங்கள், ஒரு சொல்ல முடியாத தயக்கங்கள் இருக்கலாம். We don't have the opportunity to exist in this reality because we are in a loop of digital information circularity illusions. Likely சொல்லணும்னா likely I am now a Gen Z and I have inferiority complexes in me and how to approach a person to likely I'm an introvert and I have a lot of troubles and problems in my life, even though I can't even express my feelings to another person or another gender or to my buddy, my brother, etc. Because there is some kind of things that the society may seen upon me. தப்பாக நினச்சிருவாங்களோ, இவன் எப்படி இருக்கான். பட் அது டைமுக்கு மேலே அது உங்களுக்கே வெறுத்து என்ன ஆகும்னா, சிரிப்போட கடைசி நிலைமை அழுகையாக இருக்கும், கவலையோட கடைசி நிலைமை சிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிலைகள் தள்ளப்படும் போது உடஞ்சிடலாம். ஆனால் இதே நம்ம பேரண்ட்ஸ் அவங்க அதை கற்றுக்கிறதுக்கு ஒரு லாட் ஆஃப் டைம் எடுத்துக்கும் அவங்களுக்கு. They don't have any mobiles and cellular devices, so they apparently seen through in their realities and ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவங்க இருந்து பார்த்துருப்பாங்க. பட் we are just lot of lucky. Likely இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா தேவைப்படும், we can just google it or we can source it or we can just surf through the internet. பட் அப்படி இருந்தும் நம்மளால் அந்த டேட்டாஸை அடாப்ட் பண்ணிக்க முடியல. தட் இஸ் த பிக்கஸ்ட் piece of shit in this reality because we can't even rectify ourselves even though in this reality. The final point என்னன்னா, we have money, we have time and we have energy, but where we are going to lose அப்படின்னா, it's the mindset தோற்று போகும். ஏன்னா இன்னைக்கு நான் காலையிலேருந்து கூட டிப்ரெஷனாக தான் இருந்தேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன், நான் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த விஷயத்தை இன்றைக்கி, பட் அது நடக்க முடியல. நான் அதுக்காக சோர்ஸ் பண்ணேன், மேன் பவர் சோர்ஸ் பண்ணி, ரிசோர்ஸஸ் சோர்ஸ் பண்ணி, பட் ஐ கான்ட் ஈவன் டூ தட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல மைண்ட் செட்டை எடுத்து அந்த மைண்ட் செட்டுக்கான ஒரு நல்ல விஷனை கொடுத்து அந்த விஷனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு பல இடங்களில் லேக் ஆகுவீங்க. எதுனா, ஒரு நல்ல பிரதர்ஹுட் இருக்காது, ஒரு நல்ல கம்பேனியன் இருக்காது, ஒரு நல்ல மென்டர்ஷிப் இருக்காது, அண்ட் ஒரு நல்ல எப்படி கற்றுக்கணுங்கிற விஷயம், ஒரு ஃப்ரேம் அவுட், ஒரு SOP எதுவுமே இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் அதை போய்கிட்டு இருப்பீங்க, உங்களால் முடிஞ்ச செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அதுலேருந்து நீங்கள் தோற்றுருப்பீங்க, அது மூலிமா கற்றுக்கிட்டு இருப்பீங்க. பட் at somehow you lose momentum at this through this process. ஏன்னா if you lose momentum you can't even start again in the same order of acceleration. அந்த ஆக்சலரேஷனில் நீங்கள் மறுபடியும் செய்யணும்னா உங்களுக்கு அதே லெவல் ஆஃப் மொமெண்டம் தேவைப்படும். இன்றைக்கி நான் அதே நிலைமையில தான் இருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் அ ஜேர்னல் ஆஃப் டுடேஸ் மை லைஃபியல் திங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன், அதை நான் ஒருத்தர்கிட்ட போய் நான் செஞ்சு முடிக்கணும், ஒரு மேன் பவர்மாக செஞ்சு முடிக்கணும். பட் என்ன செஞ்சு முடிக்க முடியல, அவர் அலக்கழிக்கிறாருங்க. அப்படி தெரிஞ்சுன்னா நமக்கு அடுத்த ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். ரிசோர்ஸஸ் மீன்ஸ் அடுத்த ஒரு பர்சன் அதே செக்டாரில் இருக்கணும், நம்ம டக்குன்னு போய் பண்ணி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கணும், போனால் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். பிகாஸ் the time is not a constant thing. It runs with us, it runs beyond us, it runs ahead of us. So if time runs, it's lost. The past is the lost thing. அதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியாது. ஜஸ்ட் we can see them and learn some things. That's all the thing the time taught us. And one more thing பார்த்தீங்கன்னா, இந்த டைம்னு இருக்குல்ல, உங்களுக்கு பர்சனல் டைம்னு இருக்கும். உங்களோட வேல்யூவை அது மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட பர்சனல் டைமை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லான வேலையை கற்று அதை எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி அதன் மூலியமாக எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறீங்களோ, ஒரு வேல்யூவாக இருக்கலாம், ஒரு மணியாக இருக்கலாம், ஒரு குட்வில்லாக இருக்கலாம், இதன் மூலியமாக தான் உங்களோட. ஸோ அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வேல்யூவை கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு 9 to 5 ஜாபாக இருக்கட்டும், இல்லை மோர் தென் அதுக்கு ஒரு ப்ளூ காலர் ஜாப், ஒரு ப்ரௌன் காலர் ஜாபாக இருந்தால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க டைமை டிஃபைன் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ எம் இன் த டெசிக்னேஷன், ஆஃப்டர் தட் ஐ எம் அ ஃப்ரீ மேன், ஐ எம் அ மேன் ஆஃப் ஓன் அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் டைமை யாரும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது, உங்கள் டைமை யாரும் கஸ்டமைஸ் பண்ணக்கூடாது, உங்கள் டைமுக்கு யாரும்
ஆர்டர் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் யூ ஆர் அ ஹெல்த்தி பிளேஸ் டு இன்னோவேட் திங்ஸ். பட் அந்த மாதிரி நீங்கள் டைமுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் ஓகே டுடே திஸ் ஒர்க் டுமாரோ தட் ஒர்க் அப்படின்ட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா யூ கான்ட் ஈவன் அச்சீவ் எனி திங். ஸோ ஒரு விஷனை க்ரியேட் பண்ணுங்கள், அந்த விஷனுக்கு வேல்யூ கொடுங்க, அந்த விஷனை ப்ரமோட் பண்ணுங்கள், அந்த விஷனை உருவாக்குங்க அண்ட் bring that vision to life into physical form. அந்த மாதிரி ஒரு நீங்கள் ப்ராப்பர் பாத்வே எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் அச்சீவ் எனி திங். ஸோ கன்ஸ்ட்ரக்டிங் ஆர் பில்ட் அ விஷன் இஸ் ஈக்குவலன் டு uplift your life in the future, because you just need to forecast the future in you. You just need to எப்படி சொல்கிறது, அதை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். என் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும், என் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்தளவுக்கு மைன்யூட்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அதை பற்றின சிந்தனை இருக்கணும், அதை பற்றி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும், ஒரு அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கேற்ற விஷயங்கள் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் எடுத்து நீங்கள் பில்ட் பண்ணும்போது இட் வில் பிகம் த பில்லர்ஸ் ஆஃப் யுவர் ஃப்யூச்சர். ஏன்னா ஒரு மணி மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஒரு தைரியமாக பேசுகிற இடத்துலையாக இருக்கட்டும், ஒரு நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்கள் நீங்கள் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்கில் தான். அண்ட் தட் ஸ்கில் மேக் ஷூர் தட் த ஸ்கில் brings you money or brings some value about you. So constructing a body is more mandatory. Also constructing or a build a mindset and vision to your life, because these two gives a meaning of your life. எத்தனையோ பேர் இருக்கும் உலகத்தில், பட் மீனிங் ஆஃப் லைஃப் இருக்கான்னா இருக்காது, நிறைய பேர்த்துக்கு இருக்காது. பட் இஃப் யூ வாண்ட் டு பி சம் ஒன், you just need to be like someone. But if you want to be the one, you just need to be the you just need to be think like the one, do like the one, work like the one, whatever it is. You just need to sacrifice whatever you want, whatever you have. sacrifice பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடைஞ்சே ஆகணும். பிகாஸ் அந்த அடைதல் தான் உங்கள் அடுத்த சில வருஷங்களை நிம்மதியாக வச்சுருக்க போகுது, உங்களை சுற்றி இருக்கும்போது நிம்மதியாக வச்சுருக்க போகுது. அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. Hope you understand this video. We will see. Thank you.